அதனால செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளாம பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்க முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் சவுக்குக்கு காசு கொடுத்து அவர் நெரேட்டிவ் செட் பண்ணி அப்படிலாம் பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள உட்கார வச்சாங்க. செந்தில் பாலாஜியை உள்ள உட்கார வச்ச உடனே இவங்க தோப்பாங்கன்னு பார்த்தா இமீடியட்டா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்களும் தோத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கார்பரேஷன் எலெக்ஷன்ல 100 தொகுதி 100 வார்டுல 95 வார்டு செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் தான் உள்ள தூக்கி வைக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்க அண்ணாமலை அங்க நிறுத்துறாங்க. துரைமுருகனே சப்போர்ட் பண்றாரு அண்ணாமலைக்கு மணல் மாஃபியா மூலமா. எல்லாம் சப்போர்ட் பண்ணியும் தோல்விக்கு காரணம் செந்தில் பாலாஜி. இப்பவும் இந்த டாஸ்மாக் கேஸை டெவலப் பண்றதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி. ஆனா இவங்களுடைய ராங் ஃபார்முலா என்னன்னா 44 எஃப்ஐஆர் நத்த விஸ்வநாதன் காலத்துல, தங்கமணி காலத்துல, செந்தில் பாலாஜி காலத்துல, திருப்பி செந்தில் பாலாஜி முத்துசாமி காலத்துல, திருப்பி செந்தில் பாலாஜி காலத்துல, இப்படி எடப்பாடி சொல்ற மாதிரி திருப்பி போட்டா கூட